என் பேரு ஸ்டாலின் அப்பா, கிழட்டு பைய நடையப்பா, என் கூட உள்ளதெல்லாம் கிழவட்ட படையப்பா, பாசம் இல்லா மனிதனப்பா. வணக்கம். வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. மாவிலையோட நாடு போலே ஒருமையும் சமத்துவமும் மீண்டும் உண்டாவனம், எல்லாவரையும் ஒருபோலே காணுன்ன ஒரு யூனியன் சர்க்கார் வரான். சாருக்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்கில் வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. அப்படியா? நமக்கு ஒருமிச்ச நிற்காம் என்ற பிரியப்பட்ட മലയാളികൾക്ക് ഇരുദയം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ. ഇയാൾ എന്തായി പറയുന്നത്? അങ്ങ് ഒരു പ്രസാദം ചോദിക്കാനെന്നാ തോന്നുന്നത്. ഓ, അത് ശരി, കൊടുത്തേക്കല്ലേ. ஸ்டாலின் தான் பெஸ்ட் சிஎம். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திய ஸ்டாலின் இந்தியாவில் யார் சிறந்த முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் அவர் பதிலளிச்சிருக்காரு. யாரு? இந்த கரப்பான் பூச்சி தமிழகத்தில் கால் நுழைத்தால் பூச்சி மருந்து போட்டு அடித்து அதை கொல்வதோடு காலில் போட்டு நசுக்க வேண்டும். எதுக்குன்னா நீ இப்ப சொன்னதுக்கு தான். இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர். இது குத்தமான குத்தமே கிடையாது. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மொத்தமா போச்சு. அவ்வளவு பேர் செய்த முதலீடும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த பணம். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. திமுக கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்தை நிறுத்த முடியுமான்னு கேக்குறேன். சேலஞ்ச் பண்றேன். நிறுத்தி பாருங்க சார். ஸ்டாப் பண்ணுங்க சார். ஸ்டாப் டாக்கிங். ஸ்டாப் பேசுறாங்க. பெருமாள் பேசும்போது நான் குறுக்கிடவா? இல்ல பெருமாள் கேட்டிங்கனா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். கேட்கல சரவணன். ஐ அம் ஸ்பீக்கிங், நோ கிராஸ் ஸ்பீக்கிங். சிட் டவுன் ப்ளீஸ். இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். இல்ல பரந்தூரை நிறுத்திட்டாங்க அப்படின்றாங்க. அதுல வந்து அதுதான் சொல்றேன். எப்படி இதுக்கு மேல பல்டி எப்படி வரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். கேள்வி எல்லாம் தாவேக்கா மாத்தலங்க. மாத்தாததுனால யாருக்கு பாதிப்புன்னு கேக்குறோம். திமுகவுக்கு பாதிப்பு. இது என்ன திமுக கொண்டு வந்த திட்டமா? ஆனா திமுக மட்டும் தான் எதிர்க்குதுங்கறாங்க. அதுதான் இப்போ மந்திரிக்கு ஏன் கை விட்டீங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு யாருக்கும் அது இருக்கு. இந்த பரந்தூர் நிலத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இது வந்து ஒரு தொழில்துறைக்கு ஒரு பின்னடைவு. நீங்க ஒரு யானை நடந்து போகுதுன்னா அந்த யானைக்கு சில கட்டெரும்புகள் செத்துதான் போகும். நீங்க ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை பலி கொடுக்கலாம், ஒரு ஊர் நல்லா இருக்கணும் ஒரு தெருவை பலி கொடுக்கலாம், ஒரு தெரு நல்லா இருக்கணும். அண்ணே என் கண்ணை தொலைச்சிட்டீங்க. நீங்க பார்க்கும்போது எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தோணுதுன்னு. தேங்க்யூடா தம்பி. ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன். சாத்தே நீ கொஞ்சம் சாத்தே சாத்தே நீ கொஞ்சம் சாத்தே. ஒரே ஒரு விமான நிலைய திட்டம் முடங்கி விட்டால், ரத்து செய்து விட்டால் தமிழ் பொருளாதாரம் முடங்கி விடுமா? விவசாயத்தை விவசாய பகுதியை நான் காப்பாற்றி கொடுத்தேனோ அதே மாதிரி தேவைப்படுகிற சென்னை 2வது விமான நிலையத்தையும் உகந்த இடத்தில் விவசாயம் பாதிக்காத இடத்தில் பரிசீலிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி மீண்டும் 2வது விமான நிலையம் உருவாக்கப்படும் என்று ஒரு உறுதி அளித்தார். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. தமிழகத்தின் பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறையா? ஒருத்தர் விடாம வயிற்றுலே வாயில் அடிச்சுக்கிறான். ஐயோ போச்சே போச்சே, என்ன இப்படி தொழில் வளர்ச்சியில பின்தங்கிட்டீங்க, தொழில் வளர்ச்சி இப்படி போயிடுச்சே, முதலீடுகள் போச்சே, தமிழகம் பின்தங்கி விட்டதே. இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காக தானே உங்ககிட்ட வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டோன்னா வெள்ளை பேப்பர் தூக்கி காமிச்சு வந்தான் நீ. அன்னைக்கு ஏன்ப்பா இல்லை உனக்கு தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர் தானே உங்களிடம் கேட்டார்கள். எவ்வளவுதான் வந்திருக்கு முதலீடு சொல்லி தொலையா? ஒரு வெள்ளை அறிக்கை கூடியனா இப்படிதான் காட்டணும்னு திமிரா காமிச்சியா? இப்படிதான் போவோம் உங்க பணம். கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாமச்சு. அப்படி ஆடினு வச்சுக்க மவன அந்தர் பல்ட்டி தான். எங்க ஊர்ல நெய்வேலியில லேண்ட் வச்சிருந்தாங்க, அதை வித்துட்டு இங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இனிஷியலா வாங்கினவங்க தப்பிச்சிருவாங்க. இனிஷியலா அந்த 10 லட்சம்னு சொன்னேன்ல, 10 லட்சம் இருக்கும்போது வாங்கினவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பலகை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விவசாயி 10 லட்சத்துக்கு லேண்டை வித்துட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து வாங்குற ஆளு 30 லட்சத்துக்கு விற்கிறாரு. கடைசியாக ஒருத்தன் 3 கோடிக்கு அந்த லேண்டை வாங்கியிருப்பான்ல, அவன் நிலைமை இன்னைக்கு என்ன? அதுதான் டிஆர்பி ராஜா.
சோழமுத்தா போச்சா? சார் பரந்தூர்ல தான் கட்டுவேன்னு வீம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே போய் லேண்டை வாங்கியிருப்பாங்க. புரியுதா? லேண்டை வாங்கிட்டு புஷ் பண்ணுறது பரந்தூர்னு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். எத்தனை 100 கோடி கூகுளோட டேட்டா சென்டர்ப்பா. ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை ஆந்திராவை தானே தேர்ந்தெடுத்தா? வெட்கமா இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு முதலீடு தான் கொண்டு வந்தீங்க நீங்க சொல்லுங்க. இந்த பீங்கா கம்பெனி கதையெல்லாம் என்கிட்ட உருட்டாதீங்க. அப்போ திடீர்னு இந்த ஏர்போர்ட்டு போனோன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த டிசைன் தெரியுதா? ஐயோ ஐயோன்னு அவ்வளவு பேர் வாங்கியிருக்காப்பா. துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக. நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான்யா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. இதே போல தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த நேரத்தில் தும்மிடணும். கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் இப்போது கடைக்கால் போட்டு கட்டுமான பணிகள் தொடங்கி விட்டதாக நான் அறிகிறேன். ஒரு ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கேப்பா கட்டணும்? மக்கள் எல்லாரும் எங்கே நடமாடுறாங்களோ அங்கே நம்ம பக்கத்தில் கட்டணும் சார். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறாங்க பஸ் ஸ்டாண்டு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஏன் என்று கேள். ஏன்? அங்கே தான் ஏவா வேலுவின் இடம் இருக்கிறது. அடடே, அப்போ அவருக்கு ஒரு பட்டையை போட்டுற வேண்டியதான் வேற இடத்துக்கு மாற்றி. பாத்தீங்களா? சரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ். நூதனமாக பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டணுன்ட்டு அரசு முடிவெடுத்து விடுகிறது. துகார் அப்படின்ட்டு ஒரு சேட்டு அவராக முன்வந்து நான் ஒரு 2 ஏக்கரை நான் நன்கொடையாக தர்றேன் பஞ்சாயத்துக்கு என்று அவர் கொடுத்ததும் 2 ஏக்கர் ஒருவர் இலவசமாக கொடுத்துருக்கிறார். அங்கேயே கட்டுவோம் பேருந்து நிலையத்துன்னு போய் கட்டுறாங்க. எப்படி ஒரு டிசைனு! மொத்தமாக அவங்க இடம். இந்த பரந்தூர் மாதிரி அதை மாற்றி விட்டோன்னா வேலுவுக்கு ஒரு 500 கோடி போச்சு. வசந்த காட்டியனுக்கும் வேலுனுக்கும். அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பாதையே இல்லை. உடனே வேலுவுக்கு சந்தோஷம். அருமையாக போச்சு. ஹைவேஸை போடுறேன், புது ரோடு போடுறேன். அதுக்கு ஒரு டெண்டராச்சா? டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? குறைந்தபட்ச இரக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க? 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்துல காயம் பட்டதை எண்ணியே நான் கதறி கதறி எழுதிருக்கிறேன் நான். ஆனா இவ்வளவு பெரிய அளவுல வந்து ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு போறாங்க. அது கண்டு காணாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? இதுதான் RSS கொடுக்கிற பயிற்சி. 6 months later. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்றாரு, அவையில சொல்றாரு, நான் சட்டமன்ற உறுப்பினர் வெளில நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது.